வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாளை நெல்லை, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 3 நாட்களுக்கு EPF சர்வர்கள் செயல்படாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள TET தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்குவதாக கூறிய வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் பள்ளி முதல் முதுகலை வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கும் புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவின் உலக மையமாக இந்தியா மாறும் என்று மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய உட்கட்டமைப்பு பிரிவின் தலைவர் சந்தோஷ் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் வெள்ளை அறிக்கையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு புதிய தகவல்கள் எதுவும் இல்லை என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. கோவை மாநகராட்சியில் முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்களை பணி நீக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் தலைமையில் ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் IAS IPS அதிகாரிகளின் மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் பெட்ரோல், டீசல் விலை உடனே குறைக்கப்படாது என்று ஒன்றிய அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை பூவிருந்தவல்லி மற்றும் வடபழனி இடையே மெட்ரோ ரயில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்தும் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவன சார்பில் செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் சந்தைப்படுத்துதலின் அடிப்படைகள் என்ற 3 நாள் பயிற்சி வரும் 23 முதல் 25 வரை நடைபெற உள்ளது. CBSEயின் மும்மொழி திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்த மத்திய அரசின் முடிவு சரிதான் என்று டெல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உலக பல்கலைக்கழக தரவரிசையில் டெல்லி மற்றும் சென்னை IIT நிறுவனங்கள் முன்னேறியுள்ளன. மேகதாது அணை திட்டத்தை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து அதற்கு எதிரான தீர்மானம் முறையாக நிறைவேற்றப்பட்டது. சுவிஸ் வங்கியில் இந்தியர்களின் பணம் 8 விழுக்காடு குறைந்துள்ளது. அதே நேரம் தனிநபர் டெபாசிட் 50 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 10 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிதாக மருந்தியல் படிப்பு தொடங்க அரசு பரிசீலித்து வருகிறது. சென்னையில் முதியவர்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் இன்று முதல் விநியோகிக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி அமலுக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மின்வாரியத்தின் நிதிநிலை மற்றும் செயல்பாடுகள் குறித்த முழுமையான வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் C. மகேந்திரன் சென்னை பனையூரில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்துள்ளார். சென்னை பள்ளிக்கரணை அருகே 2000 கோடி மதிப்பிலான பிரம்மாண்ட தனியார் கட்டுமான திட்டத்திற்கு முந்தைய திமுக அரசு வழங்கிய சுற்றுச்சூழல் அனுமதியை தாவேகா அரசு ரத்து செய்துள்ளது. 5 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய பிரதேசம் சென்றுள்ளார்.
தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 3 நாட்கள் நடத்த அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஆளுநர் உரையாற்றியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் அமைய உள்ளதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் MLC நர்சிங் உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு வருகின்ற ஜூலை 15 நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நாடு முழுவதும் மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் இருமல் மருந்து விற்க ஒன்றிய அரசு தடை விதித்துள்ளது. நீட் மருத்துவத்திற்கான பாதுகாப்பு விதிகள் மாணவர்களின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ மேற்படிப்பு இடங்களை தகுதி பட்டியலின் அடிப்படையில் நிரப்ப ஒன்றிய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக கோவில்களில் உள்ள கடைகளில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்றால் அபராதம் விதிக்கப்படும் மற்றும் உரிமம் ரத்து செய்யப்படும் என அறநிலைத்துறை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியில் 38,000 கோடி முதலீட்டில் அதிநவீன கப்பல் கட்டுமான தொழிற்சாலையை அமைக்க தென்கொரியாவின் ஹுண்டாய் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் 15,000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் செல்போன் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டம் குறித்து ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் விஜய் மின்சார பேருந்துகளை அதிக அளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியாவில் உள்ள உயரிய தேசிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கோவா, மணிப்பூர், உத்தரகாண்ட் ஆகிய 5 மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலை முன்கூட்டியே நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றன. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவருகின்றன.